அக்கா என்ன இந்த மனோ வரைக்கும் டிராப் பண்றியா? சரி புடிச்சுக்க. ஃபேமிலி என்னாச்சு? என்னடா மனோரா சிவாஜி கணேசன் மாதிரி வர்ற? அதானே சங்கிலி பனிலே போட்டுருக்கா. என்ன வலி? குண்டடி பட்டுருச்சு. வெரி குட். எப்படி? எல்லாம் உன்னாலதான். நான் என்னடா பண்ணேன்? என்னடா குடும்பமே கூட்டமா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? இவனுக்கு கிட்னில கல்லு. கிட்னில கல்லா? வழக்கமா சட்னில தானே கல் இருக்கும். நீ அரைச்சின பாறையே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னால இதே காரணத்தை சொல்லித்தானே ஆபரேஷனுக்குன்னு காசு வாங்குனீங்க. வாங்கிட்டோம். அங்க என்ன குசு குசுன்னு ரகசியம்? ஐயா, இவனுக்கு 2 கிட்னிலையும் கல் இருந்ததுன்னு வாஸ்தவம் தான். ஆனா ஒரு பக்கம் கல் எடுத்தோன்னு பாரம் தாங்காம மறுபக்கம் கொடை சாஞ்சிட்டான். அவன் என்ன மாட்டு வண்டியா கொடை சாயறதுக்கு? ஐயா, ஒரு பக்கம் கல் எடுத்தா மறுபக்கம் கொடை சாயிறது எனக்கு என்னமோ ரொம்ப நியாயமா தான் படும். பாருங்கயா, இவர் இப்படித்தான் அடிக்கடி சாஞ்சிடுறாரு. சரி சரி, இட்ஸ் ஓகே. கணக்கு வாங்க 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 வாங்க. உங்களுக்கு என்ன ஏதுன்னு பாத்து கொடுங்க. நான் எஸ்டேட் இருக்க போயிட்டு வந்தேன். சரிங்கய்யா. பாருங்க. இருப்பா கையை விடுங்க. உனக்கு என்னடா இங்க வேலை? ஒண்ணு இல்லையா, பால் ஊத்துறதுக்காக வந்தேயா. டேய், வந்தமா வேலையை முடிச்சமான்னு எல்லாம் வாசலோட இருக்கணும். இவகிட்ட என்னடா பேச்சு? அது கெட் அவுட் அவுட். இன்னொரு தடவை அவனை பார்த்து பல்லிக்கிறத பார்த்தேன். டேய் ஸ்ரீராம், பாஸ் உள்ள என்னடா சமைக்கிற? நாத்த குடல புடுங்குதுடா. ஃபிஷ் ஃப்ரை பாஸ். டேய், ஃபிஷ் நாத்த எனக்கு பிடிக்காதுன்னு தெரியல. அப்படியே கொண்டு போய் குப்பையில போடுறான். போட்டு சிக்கன் ஃப்ரை கொண்டா. எத்தனை நாளா சிக்கன் சாப்பிட்டா இன்னைக்கு ஒரு கட்டு கட்டிட வேண்டியதான். தேங்க்யூ தேங்க்யூ. வேணா பாஸ், டாக்டர் ஃபிஷ்ஷை தவிர வேற எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு பாஸ். அவன் ஏதோ 5 வருஷம் படிச்சான்றதுக்காக அவன் சொல்றதெல்லாம் கேட்கணுமா? Give it to me. பாஸ் பாஸ், டாக்டருக்கு இது ரொம்ப பிடிக்கும். எப்பெல்லாம் சேரணும் அப்பெல்லாம் வந்துடுறாரு பாஸ். இப்பயும் வந்துட்டாரு பாஸ். இதோ இங்கதான். நீ ஏன்டா வந்த? எப்ப வந்தேன்னு கேட்டேன். இவன் இத எண்ணெயில போட்டு வதக்கும் போது அந்த வாசனையை புடிச்சுக்கிட்டே வந்துட்டேன். டேய், இத வாங்கு. அட வாங்கடா. சாரி பாஸ், ப்ளீஸ். நீ மட்டும் சாப்பிடலாமா? உனக்கு கொலஸ்ட்ரால், எனக்கு இல்ல. உனக்கு பிபி, எனக்கு இல்ல. நீ டயட்டு, நான் இல்ல. ஏண்டா வாழ்க்கையில நான் கோழியை கண்ணால கூட பார்க்க கூடாதா? யாரு பார்க்க கூடாதுன்னு சொன்னது? தாராளமா பார்க்கலாம், வளர்க்கலாம். கொக்கரக்கோன்னு அது கூவும் போது குத்த வச்சு உட்கார்ந்து கும்மி கூட அடிக்கலாம். அதுக்கு தீனி கூட போடலாம். ஆனா அதை மட்டும் நீ தின்னக்கூடாதுப்பா. இந்த வாசனைக்கே உனக்கு கொலஸ்ட்ரால் ஏறிடும். புறப்படு புறப்படு வா. வாங்கினா வாங்கிட்டே, நான் உனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளிடா. உன் முதலாளிக்கு கொழுப்பு ஜாஸ்தி. ஐயா, உங்களுக்கு பிஏவா இந்த பொண்ணை செலக்ட் பண்ணிருக்கோம். பேர் பப்பி, அம்மா பேர் ரோசி. இவங்க தான் நீங்க செலக்ட் பண்ண பிஏவா? இதுக்கு இவ்வளவு நேரமா? மிஸ் பப்பி, உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நீங்களே தப்பு இல்லாம அடிச்சிட்டு பார்க்கலாம். உடனே கொண்டு வரேன் சார். நோ நோ நோ, நாட் நவ. லஞ்சுக்கு அப்புறமா கொண்டு வாங்க. டேய், எனக்கு பசிக்குதுடா, சாப்பிட விடுங்க. போங்க. நீங்க சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. வாங்கப்பா, வாங்க வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் எம்டி. ஏமா இது என்ன ரேஷன் கடையா? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? போமா, இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு. நீ வா, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ணு. தமிழ்ல பேசுங்க சார், ஒண்ணும் புரியல. மை காட், வேலை கிடைக்காத ஆத்திரத்துல எம்டி கொல்றா. கம் ஆன் பாய்ஸ்.
நல்லா மூச்சை எடுத்து விடுப்பா. வாழ்த்துக்கள் ராஜாராமா, மறு ஜென்மம் எடுத்து வந்திருக்க. ஆமா, யார் இந்த பொண்ணு? வேலை கேட்டு வந்தா, வேலை இல்லங்கிற ஆத்திரத்துல ஐயாவை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கா. நல்ல வேலை, தக்க சமயத்தில் நீங்க வந்து ஐயாவோட உயிரை காப்பாத்திட்டீங்க டாக்டர். நான் காப்பாத்தலப்பா, இந்த பொண்ணு தான் காப்பாத்திட்டு. ஐயா லேடி டாக்டர், அப்ப பீஸ் அவங்க கிட்ட கொடுத்தலாமா டாக்டர்? டேய் ராஜாராமா, நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நீ திருட்டுத்தனமா தின்ன சிக்கன் பீஸ் உன் மூச்சு கொடாயில சிக்கிருச்சு. அத ஹேம்லிக் மெனுவர் முறையில இவ எடுத்திருக்கா. என்னன்னு கேக்குறியா? நம்ம ஊர்ல பாட்டி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, தொண்டையில ஏதான சிக்கிருச்சுன்னா இங்க ஒரு குத்து இங்க ஒரு குத்துனா வெளியே வந்துருன்னு. அந்த மாதிரி இவ எடுத்திருக்கா. ஆமா, இந்த டெக்னிக்கை எங்கம்மா கத்துக்கிட்ட? இன்டர்நெட்ல சார். வெரி குட். ரொம்ப தேங்க்ஸ். உயிரையே காப்பாத்திருக்க, வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? 5-10 கொடுப்போம். நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டு பேலன்ஸா பேங்க்ல போட்டு வச்சுக்கிட்டோம். என்ன டேய், அதுக்காக என்ன பிஏ வேலை கொடுத்து பக்கத்துலயே வச்சுக்க முடியும்? வச்சுக்கிட்டா என்ன தப்புன்ற? ஐயோ, ஏற்கனவே ஒருத்திய பிஏவா அப்பாயின்ட்மெண்ட் பண்ணியாச்சே. யாரு அந்த குள்ளச்சியா? பாதியிலே அவ பேப்பரை போட்டு ஓடிட்டா. பாத்தீங்களா, நீங்க செலக்ட் பண்ணால. போங்கடா போங்கடா. போங்க போங்க. நானு போடா. சரி, அந்த ஃபைலை கொடு. ராஜாராமா, ஃபைல்லாம் வை. மூஞ்சியை பார்த்தாலே தெரியலையா இந்த பொண்ணு புத்திசாலின்னு? ஆமா, நான் சொல்றேன், யூ ஆர் அப்பாயிண்டட். ஒரே ஒரு விஷயமா, இவனை பத்திரமா பாத்துக்க, அவங்கள்ட்ட பத்திரமா இருந்துக்க. நான் வரேன்டா, டேக் கேர். Thank you sir. எங்கம்மா தங்கி இருக்க? இப்போதைக்கு லாட்ஜ்ல ரூம் எடுத்து No, தங்கி you do one thing. ரூமை காலி பண்ணிட்டு உன் லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு என் எஸ்டேட்டுக்கு வந்துரு. ஓகே சார், thank you. God bless you. Oh no 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 Sita, I don't believe this. இல்ல சார், இத பாருங்க. Sita. ஆமா சார், இங்க பாருங்க. Bloody rascals. டேய் திருப்பதி ஐயா, கூப்பிட்டீங்களா ஐயா? பையனுக்கு அடிபட்டுச்சே, பிளேட் வச்சாச்சா? வச்சாச்சுங்க ஐயா. எப்போ எடுக்க போறாங்க? அது பையன் எடுத்துக்கலாங்க ஐயா. சீக்கிரம் எடுத்துரு, இல்லைன்னா வண்டியில மூழ்கிடும். மூழ்கிடுமா? என்ன சொல்றீங்க ஐயா? அத கொடுமா. என்னடா, யாருக்கும் தெரியாம வட்டி கடைக்கு போன தட்டு எப்படி இங்க வந்துச்சுன்னு பாக்குறியா? வழக்கமா எல்லாத்துக்கும் ஒரு கதை வச்சிருப்பிய, இந்த தட்டுக்கு என்ன கதை வச்சிருக்கப்போ? இல்லங்க, அது வந்து சாதாரண தட்டா இது? எங்க அப்பா சாப்பிட்டான்றதுக்காக இல்லடா, அவர் மேல நான் வச்சிருக்க மதிப்பு மரியாதையோட அடையாளம்டா அது. அதை கொண்டு போய் அடுக்கடையில வச்சுட்டு, அந்த குதிரையோட பேர் என்ன? டின்னர் பிளேட். அந்த பிளேட் மேல கட்டுறதுக்கு எங்க அப்பாவோட சில்வர் பிளேட் தான் கிடைச்சதா உனக்கு? ஏன்டா என்னென்னவோ காரணம் சொல்லி என்கிட்ட பணம் வாங்கியிருக்க, இன்னொரு காரணம் சொல்லி என்கிட்ட பணம் வாங்கியிருக்க கூடாதா? ஏன்டா அந்த பிளேட்டை திருடி கொண்டு போய் வண்டி கடையில வச்ச? எங்க அப்பாவை கொண்டு போய் அடமான வச்ச மாதிரி இருக்கடா எனக்கு. எங்கடா அவன்? யாருங்க? உன் கூட்டு கலவானே. என்னடா இதெல்லாம்? வேண்டுதல் கோவிந்தா. பெருமாளுக்கு வேண்டிக்கிட்டு யாராவது அழகு குத்துவாங்களா? கோவிந்தா கோவிந்தா. இது வித்தியாசமான வேண்டுதல் கோவிந்தா. இதுக்கு டிரான்ஸ்லேட்டர் வேறயா? காலையில இருந்து பச்சை தண்ணி பல்லுல படாம விரதம் இருந்து அழகு குத்திருக்கேன், என்ன போய் திட்டுறீங்களேன்னு சொல்றாரு கோவிந்தா. என்னது, பச்சை தண்ணி கூட படலையா? இப்பதான் போன ஒரு இட்லியும் அரை பாக்கெட் சாம்பாரும் காலி பண்ணீங்க. சாம்பார் வேற நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே. அழகு குத்திருக்கும் போது எப்படி கோவிந்தா சாப்பிட முடியும்? இது என்ன அழகா இல்லன்னா போர்க்கான்னு கேக்குறாரு கோவிந்தா. அழகு கழட்டி வச்சுட்டு சாப்பிட்டீங்களே சார். ஒரு நிமிஷம். கோவிந்தா கோவிந்தா. கொஞ்சம் ரூட் கிளியர். தீர்காயுசா இருந்து ஆசீர்வாதம் பண்றாரு கோவிந்தா. சீதா, இது பாருங்க. அழகு ஏன்டா வளைஞ்சிருக்கு? காக்கா கழுகுக்கு கூட தான் அழகு வளைஞ்சிருக்கு கோவிந்தா. திருட்டு ராஸ்கல். பண்ணதெல்லாம் பத்தாதுன்னு சாமி பேரை வேற யூஸ் பண்றியா? கூட பிறந்தவங்க மாதிரி வச்சிருந்தேன். குடுக்கிற பணம் எல்லாம் பத்தலன்றீங்களே, என்ன பண்ணீங்கன்னு பார்த்தா குதிரை ரேசர்ன பல கோடீஸ்வரன் எல்லாம் பிச்சாண்டியா ரோட்ல திரிகிறான்டா. பிச்சாண்டியான நீங்க ஈழா போய் நிப்பீங்க. என் பேச்ச நீங்க கேட்க மாட்டீங்க, என் பேச்ச கேட்க மாட்டீங்கடா. போங்கடா வெளில. ஐயா என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. இவன் வேற ரெண்டு கேட்டான். ஓகே, இவன் ஒருத்தனுக்காக மட்டும்தான் பார்க்க வேண்டியது இருக்கு. மாசிதா சார், இவங்களுக்கு இடுப்பு உடையிற மாதிரி வேலை கொடு, செய்யற வேலைக்கு ஏத்த மாதிரி காசு கொடு, மேல ஒரு நய பைசா கொடுக்க வேணாம். ஓகே சார். சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட்.
நினைச்சு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குடா. 10 பாத்திரம் தேய்க்கிறதுல இருந்து பாத்ரூம் கழுவுற வரைக்கும் எல்லா வேலையும் என்னையே பண்ண விட்டா. நோகாம நோம்பு கும்பிடுற மாதிரி 9 to 5 ஆபீஸ்ல ஒரு ஒயிட் கலர் ஜாப் கொடுத்துருக்கலாம். 8வது கூட படிக்காத எக்ஸிக்யூட்டிவ் ஆகிறதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. சந்தோஷமாவும் சொகுசாவும் வாழ்ந்து பழகிட்டமே, இதுக்கு என்ன வழி? ஸ்மூத்தா போயிட்டு இருந்த நம்ம லைஃப்ல சுனாமி மாதிரி வந்து பூந்துட்டா அந்த சீதா. சீதா 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 எதுக்கு எடுத்தாலும் சீதா. அவள் அந்த வீட்டை விட்டு எக்ஸிட் கொடுத்தா தான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் மறுபடியும் என்ட்ரி ஆகும். பேசாம ஒரு லெட்டர்ல டிஸ்மிஸ் எழுதி ஐயா கிட்ட கையெழுத்து வாங்கி அவ கையில கொடுத்தோம்னா அவ டாடா கட்டிட்டு போயிட போறேன். சும்மா ரக்கிறதுக்கு மேல அந்த சீதாவுக்கு ஒரு முடிவு கட்ட போறேன். கொலையா? என்னால முடியாது. வேணும்னா அவளை தற்கொலை பண்ணிக்க சொல்லிடுவோம். ஐயோ ஏன்டா இப்படி கொல்றீங்க? இந்த கொலையில நம்ம பேரே வராது. எப்படி? வாடகை கொலைகாரனை கூப்பிடுங்க. வாடகைக்கு சைக்கிள் கிடைக்கும், ஆட்டோ கிடைக்கும், கொலைகார கிடைப்பானா? காசு கொடுத்தா எவன் வேணாலும் கிடைப்பான்டா. அவன் ரொம்ப காஸ்ட்லி, நம்ம மனுஷனையும் தேடுவோம். ஆனா அவனுக்கு கொடுக்குற பணத்தை நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓ சேராட்டா மாதிரி சேர் கொலைகாரனா? சரி, இந்த விஷயத்தை நான் அப்படியே ஐயா கிட்ட சொல்லி நான் நிறைய பணம் வாங்கிட்டு வரேன். ஐயாட்ட போய் சொன்னா அவ்வளவுதான். நீ கூட வர பேசாம இங்கே